டிராஃபிக் ரூல்ஸை வந்து மதிக்கணும், எல்லா சிக்னலையும் ஸ்டாப் பண்ணிட்டு போகணும், வெஹிக்கிளில் வந்து ட்ரிபிள்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் சுற்றி எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு இதாக இருக்குது. மெயினாக வந்து செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து இதே போதும். நம்ம சொசைட்டிக்கு இதே வேறு எதுவும் தேவையில்லை. இந்த கொஞ்சம் இது பண்ணாலே லைக் திங்க் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரோட்டில் எல்லாம் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஓட்டணும். சரியாக ஓட்ட தெரியலன்னா ரோட்டில் வந்து ஓட்டக்கூடாது. இது ஒழுங்காக ஓட்ட தெரியாதவங்க எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்டா இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். அதனால் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு பார்த்து லைசன்ஸ் கொடுத்தா தான் ஆக்சிடெண்ட் நடக்க தடுக்கும். டிராஃபிக்ஸுன்றது வந்து நிறைய பொதுமக்கள் பாதிப்பு. அதனால் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்ட பார்க்கணும். ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்டைலுக்காக ஸ்பீடாக ஓட்டுறீங்க, அந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி ஓட்டணுமே. அவசரத்துக்காக போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. டிராஃபிக் ரூல்ஸை மெயினாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை, அதனால தான் ஆக்சிடென்ட் மெயினாக ஆகுது. நம்ம யாரும் சிக்னலை சரியாக கவனிக்கிறதே கிடையாது, இருந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகும். வேகத்தை குறைக்கணும். டிராஃபிக்கில் வந்து சடன் பிரேக் போகிறனால தான் ரொம்ப வேகமாக இது பண்ணுறது. என்ன சொல்கிறது, பஸ் நின்றுக்குன்னா அது எப்படியாவது முந்தி போகலாம்னு சொல்லி பார்க்குறாங்க, அதனால ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய.